சாந்தி. முரளி டேட் 23/1/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில் சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, 2 முக்கிய விஷயங்களை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். ஒன்று, தந்தையை நினைவு செய்யுங்கள். மற்றொன்று, 84 பிறவி சக்கரத்தை அறிந்து கொள்ளுங்கள். பிறகு அனைத்து கேள்விகளும் நீங்கிவிடும். கேள்வி: ஸ்ரீகிருஷ்ணரின் மகிமையில் பயன்படுத்தாத எந்த ஒரு சொல் தந்தையின் மகிமையில் பயன்படுத்தப்படுகிறது? ஸ்ரீகிருஷ்ணரின் மகிமையில் பயன்படுத்தாத எந்த ஒரு சொல் தந்தையின் மகிமையில் பயன்படுத்தப்படுகிறது? பதில்: விருக்ஷபதி ஒரே ஒரு தந்தை ஆவார். ஸ்ரீகிருஷ்ணரை விருக்ஷபதி என்று கூறுவது கிடையாது. தந்தைக்கெல்லாம் தந்தை அல்லது பதிகளுக்கெல்லாம் பதியானவர் என்று ஒரே ஒரு நிராகாரமானவர் தான் என்று கூறப்படுகிறார். கிருஷ்ணர் அல்ல. இருவரின் மகிமையும் தனித்தனியாக தெளிவுபடுத்துங்கள். மற்றும் ஒரு கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் ஊர் ஊராக எந்த ஒரு விஷயத்தை தண்டோரா பறைசாற்ற வேண்டும்? பதில்: மனிதனிலிருந்து தேவதை, நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக எப்படி ஆவது மற்றும் ஸ்தாபனை விநாசம் எப்படி ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதை ஊர் ஊராக சென்று முரசு கொட்டுங்கள். இன்றைய பாடல்: நீங்கள்தான் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. இந்த பாட்டின் அடுத்த வரியாக வரக்கூடிய நீங்கள்தான் படகாக, நீங்கள்தான் படகோட்டியாக இருக்கிறீர்கள் என்ற வரிகள் தவறானதாகும். எவ்வாறு நீங்கள்தான் பூஜ்ய நிலையிலும் நீங்கள்தான் பூஜாரியாகவும் இருக்கிறீர்கள் என்று கூறுவது போல இதுவும் அவ்வாறே ஆகிவிடுகிறது. எப்படி படகும் ஒருத்தராக முடியும், படகோட்டியும் சிவபாபாவா ஆக முடியும் இல்லையா? படகோட்டி சிவபாபா, படகு எல்லாமே நம்ம தான். ஆனால் சிவபாபாவையே நீதான் படகு, நீதான் படகோட்டி அப்படின்னு சொல்கிறது அவரை அவமரியாதை செய்கிறது போல. அதனால் இந்த பாடலுடைய வரி தவறு அப்படின்னு சொல்கிறார் பாபா. ஞான ஒளி உடையவர்கள், நன்கு அறிந்தவர்கள் உடனேயே பாட்டை நிறுத்தி விடுவார்கள். ஏனெனில் தந்தையை நிந்திப்பதாக ஆகிவிடுகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. மற்ற மனிதர்களிடத்தில் இந்த ஞானம் இருப்பது கிடையாது. உங்களுக்கும் இப்போதுதான் கிடைத்திருக்கிறது, பிறகு ஒருபோதும் இருக்காது. புருஷோத்தம் ஆவதற்காக, மிக உயர்ந்த உத்தம ஆத்மாவா ஆகிறதுக்காக கீதையின் பகவானின் ஞானம் கிடைத்திருக்கிறது என்பதை மட்டுமே புரிந்திருக்கின்றனர். ஆனால் எப்போது கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்பதை மறந்துவிட்டனர். கடவுள் உயர்ந்த ஞானத்தை கொடுப்பாரு, நம்ம எல்லாரையுமே உயர்ந்தவர்களை ஆக்குவாரு அப்படிங்கிறத மட்டும்தான் தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் அவர் எப்படி வருவார், எப்போ வருவார், எந்த ரூபத்தில் கொடுப்பாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலைங்கிறார். கீதை என்பது தர்ம ஸ்தாபனைக்கான சாஸ்திரமாகும். மற்ற எந்த சாஸ்திரமும் தர்ம ஸ்தாபனையின் பொருட்டு கிடையாது. சாஸ்திரம் என்ற வார்த்தையும் பாரதத்தில் தான் பயன்படுத்தப்படுகிறது. அனைத்து சாஸ்திரங்களையும் விட உயர்ந்தது கீதையாகும். எல்லா சாஸ்திரத்தையும் விட உயர்ந்தது சிரோன்மணி அப்படின்னு சொல்லக்கூடியது கீதை. மற்ற அனைத்து தர்மங்களும் பின்னால் வரக்கூடியவைகள் ஆகும். அவைகளை உயர்ந்தது என்று கூறுவது கிடையாது. விருக்ஷபதியாக இருப்பது ஒரே ஒரு தந்தைதான் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அவர் நமது தந்தையாகவும் இருக்கிறார், பத்தியாகவும் இருக்கிறார், அனைவருக்கும் தந்தையாகவும் இருக்கிறார். அவர் பதிக்கெல்லாம் பதி, தலைவனுக்கெல்லாம் தலைவன், தந்தைக்கெல்லாம் தந்தை என்று கூறப்படுகின்றார். இந்த மகிமை ஒரு நிராகாரமான உடலற்ற சிவ தந்தைக்கு தான் பாடப்படுகிறது. கிருஷ்ணர் மற்றும் நிராகார தந்தையின் மகிமையை ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் புதிய உலகின் இளவரசராவார். பிறகு அவர் பழைய உலகத்தில் சங்கம யுகத்தில் ராஜயோகம் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? நமக்கு பகவான் படிப்பு கற்பித்து கொண்டிருக்கிறார் என்பதை இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் படித்து இவ்வாறு, அதாவது தேவி தேவதையாக ஆகின்றீர்கள். பிறகு இந்த ஞானம் இருக்காது, மறைந்து விடுகிறது. பிறகு மாவில் உப்பு அளவிற்கு சித்திரங்கள் பாதுகாப்பாக இருக்கும். உண்மையில் யாருடைய சித்திரமும் யதார்த்தமானது கிடையாது.
முதலில் தந்தையின் அறிமுகம் கிடைத்து விட்டால் இதை பகவான் புரிய வைக்கிறார் என்று நீங்கள் கூறுவீர்கள். அவர் தானாகவே புரிய வைப்பார். நீங்கள் என்ன கேள்வி கேட்பீர்கள்? முதலில் தந்தையை அறிந்து கொள்ளுங்கள். ஆத்மாக்களுக்கு தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். 2 விஷயங்களை நினைவு செய்தால் போதும். என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் 84 பிறவி சக்கரத்தை நினைவு செய்தால் போதும், அவ்வளவுதான் என்று தந்தை கூறுகின்றார். இந்த 2 முக்கிய விஷயங்களை தான் புரிய வைக்க வேண்டும். நீங்கள் உங்களது பிறப்புகளை பற்றி அறியாமல் இருக்கிறீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். பிராமண குழந்தைகளுக்கு தான் கூறுகிறார், வேறு யாரும் புரிந்து கொள்ளவும் முடியாது. கண்காட்சிகளில் எவ்வளவு கூட்டம் வருகிறது என்பதை பாருங்கள். இவ்வளவு மனிதர்கள் செல்கின்றனர் எனில் அவசியம் ஏதோ பார்ப்பதற்கு இருக்கிறது என்று நினைத்து உள்ளே வந்து விடுகின்றனர். ஒவ்வொருவருக்கும் அமர்ந்து புரிய வைக்கும் பொழுது வாய் களைப்படைத்து விடுகிறது. அப்போது என்ன செய்ய வேண்டும்? கண்காட்சி மாத கணக்கில் நடைபெற்றால் இன்று கூட்டம் அதிகமாக இருக்கிறது, நாளை வாருங்கள் என்று சொல்லலாம். நாளை மறுநாள் வாருங்கள் என்று கூறுங்கள். அதுவும் யாருக்கு படிப்பில் விருப்பம் இருக்கிறதோ, அதாவது மனிதனிலிருந்து தேவதையாக விரும்புகிறார்களோ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒரே ஒரு இந்த லக்ஷ்மி நாராயணன் சித்திரம், அதாவது பேட்ஜை காண்பிக்க வேண்டும். தந்தையின் மூலம் இந்த விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக ஆக முடியும். இப்போது கூட்டம் அதிகமாக இருப்பதால் சென்டருக்கு வாருங்கள். விலாசம் எழுதப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் இது சொர்க்கம், இது நரகம் என்று கூறிவிடுவர். இதனால் மனிதர்கள் என்ன புரிந்து கொள்ள முடியும்? நேரம் வீணாகி விடுகிறது. இப்படிப்பட்டவர்கள் புரிந்து கொள்ளவும் முடியாது. இவர்கள் பெரிய மனிதர்களா, செல்வந்தர்களா அல்லது ஏழைகளா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது. யாரும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இன்றைய நாட்களில் ஆடை அணிந்து கொள்கின்றனர். முதலில் தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர். இப்போது அவ்வாறு ஆக வேண்டும். லட்சியம், குறிக்கோள் இருக்கிறது. நான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவன் என்று தந்தை கூறுகின்றார். என்னை நினைவு செய்யுங்கள். இதுதான் வசீகரன் மந்திரமாகும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் உங்களது விக்கிரமங்கள் அழிந்துவிடும். நீங்கள் விஷ்ணுபுரிக்கு வந்து விடுவீர்கள் என்பதையாவது அவசியம் புரிய வைக்க வேண்டும். 8-10 நாட்களுக்கு கண்காட்சி வைக்க வேண்டும். நீங்கள் ஊராக சென்று தமக்கு தண்டோரா அடையுங்கள். மனிதனிலிருந்து தேவதை, நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக எப்படி ஆவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தாபனை, விநாசம் எப்படி ஏற்படும் புரிந்து கொள்ளுங்கள். நிறைய யுக்திகள் உள்ளன. சத்தியுகத்திற்கும் மற்றும் கலியுகத்திற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். பிரம்மாவிற்கும் 84 பிறவிகள், விஷ்ணுவிற்கும் 84 பிறவிகள், விஷ்ணுவிற்கும் 84 பிறவிகளாகும். இந்த லீப் யுக பிறப்பு மட்டுமே வித்தியாசம் ஏற்படுகிறது. பிரம்மாவுக்கும் 84 பிறவிதான், விஷ்ணுவுக்கும் 84 பிறவிதான். 2 பேருமே ஒன்று தானே. ஆனால் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த சங்கம யுகத்தில் எடுக்கக்கூடிய இந்த ஆலோகிக்க பிறவியில, இந்த லீப் யுக பிறவியில தான் வித்தியாசம் இருக்குங்கிறார் பாபா. இந்த விஷயங்களை புத்தியில் அமர செய்ய வேண்டும். தாரணை ஏற்படவில்லை எனில் மற்றவர்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? இதை புரிய வைப்பது மிகவும் எளிதானது. லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்திற்கு முன் மட்டுமே இந்த கருத்தை கூறுங்கள். என்ன சொல்லணும்? தந்தையின் மூலம் இந்த பதவியை அடைய வேண்டும். நரகத்தின் விநாசம் நடக்கவிருக்கிறது. அவர்கள் தங்களது மனித வழியை மட்டுமே கூறுவர். இங்கு ஈஸ்வரிய வழியாகும். ஆத்மாக்களாகிய நமக்கு ஈஸ்வரனிடமிருந்து கிடைக்கிறது. நிராகார ஆத்மாக்களுக்கு நிராகார பரமாத்மாவின் வழி கிடைக்கிறது. மற்ற அனைத்தும் மனித வழியாகும். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. சந்நியாசிகள், துறவி போன்றவர்கள் இந்த வழியினை கொடுக்க முடியாது. ஈஸ்வரிய வழி ஒரே ஒரு முறைதான் கிடைக்கிறது. எப்பொழுது ஈஸ்வரன் வருகிறாரோ அப்பொழுது அவர் வழி கூறுகின்றார். வேற யாருமே ஈஸ்வரனுடைய வழியை சொல்ல முடியாது. ஈஸ்வரனே வந்துதான் அந்த வழியை என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும்.
அவர் வழியின் மூலம்தான் நாம் இவ்வாறு ஆகிறோம். தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காகவே அவர் வருகின்றார். இந்த கருத்தையும் தாரணை செய்ய வேண்டும். அது தகுந்த நேரத்தில் காரியத்திற்கு பயன்படும். முக்கிய விஷயம் குறைந்த அளவில் புரிய வைத்தாலே போதும். ஒரு லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தை வைத்து புரிய வைத்தாலே போதுமானது. இது லட்சியம், இது குறிக்கோளுக்கான சித்திரம். பகவான் இது புது உலகை படைத்திருக்கின்றார் என லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரம்தான் நம்மளுடைய குறிக்கோள், அதுதான் நம்மளுடைய லட்சியம். பகவான் இப்படிப்பட்ட உலகத்தை படைச்சிருக்கிறாரு அப்படின்னு அதை வச்சு தான் நம்ம புரிய வைக்க முடியும். பகவான் தான் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இவர்களுக்கு கற்பித்திருந்தார். இந்த புருஷோத்தம யுகம் பற்றி யாருக்கும் தெரியாது. ஆக குழந்தைகள் இந்த அனைத்து விஷயங்களையும் கேட்டு எவ்வளவு குஷி அடைய வேண்டும். கேட்டு பிறகு மற்றவர்களுக்கு கூறும் பொழுது மேலும் குஷி ஏற்படும். சேவை செய்பவர்களை தான் பிராமணன் என்று கூறலாம். உங்களிடத்தில் உண்மையான கீதை இருக்கிறது. பிராமணர்களிலும் வரிசை கிரமம் இருக்கிறதல்லவா? சில பிராமணர்கள் மிகவும் பிரபலமானவர்களாக இருப்பர். இப்போ லௌகிகத்திலேயே பிராமணர்கள் இருக்காங்க அப்படின்னா வித்தியாசம் இருக்கு. சில பேர் ரொம்ப ஃபேமஸான இருப்பாங்க, அதிகம் சம்பாதிக்கின்றனர். சிலருக்கு சாப்பிடுவதற்கும் கிடைப்பது கிடையாது. சில பிராமணர்கள் லட்சாதிபதியாக இருப்பார்கள். நாம் பிராமணர்கள் என்று மிகுந்த குஷியுடன் போதையுடன் கூறிக்கொள்கின்றனர். உண்மையில் உண்மையான பிராமண குலம் பற்றி தெரியாது. பிராமணர்கள் என்றால் உத்தமமானவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனர். அதனால்தான் பிராமணர்களுக்கு உணவு படைக்கின்றனர். தேவதா, சத்திரியன் அல்லது வைஷ்ணவர்களுக்கு, சூத்திரர்களுக்கு ஒரு பொழுதும் உணவு படைப்பது கிடையாது. பிராமணர்களுக்கு தான் படைக்கின்றனர். அதனால்தான் பாபா கூறுகின்றார், நீங்கள் பிராமணர்களுக்கு நல்ல முறையில் புரிய வையுங்கள். பிராமணர்களுக்கு சங்கம் இருக்கிறது, அவர்களிடத்தில் செல்ல வேண்டும். பிராமணர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்க வேண்டும். நாம் அவரது குழந்தைகளாக இருக்கிறோம். பிரம்மா யாருடைய குழந்தை என்பதையும் புரிய வைக்க வேண்டும். எங்கு அவர்களது சங்கம் இருக்கிறது என்று சிந்திக்க வேண்டும். நீங்கள் பலருக்கு நன்மை செய்ய முடியும். வயதான பெண்களுக்காகவும் சங்கம் இருக்கிறது. வயதான பெண்களுக்கு கூட சங்கம் ஒரு அமைப்பு இருக்கு, அங்க கூட போய் புரிய வைக்கலாம். பாபாவிற்கு நாங்கள் எங்கெல்லாம் சென்றோம் என்று யாரும் செய்தி கூறுவது கிடையாது. எங்கும் காடாக தான் இருக்கிறது. இந்த உலகம் முழு காடாதான் இருக்குங்கிறார் பாபா. நீங்கள் எங்கு சென்றாலும் வேட்டையாடி கொண்டு வர முடியும், பிரஜைகளை உருவாக்கி கொண்டு வர முடியும், ராஜாவாகவும் ஆக்க முடியும். சேவை அதிகமாக இருக்கிறதுங்கிறார் பாபா. மாலை 5 மணிக்கு வேலை முடிந்தவுடன் என்று இங்கு செல்ல வேண்டும் என்று பட்டியல் குறித்து கொள்ள வேண்டும். பாபா பல யுக்திகளை கூறுகின்றார். தந்தை குழந்தைகளிடத்தில் தான் உரையாடல் செய்கின்றார். நான் ஆத்மா என்ற நிச்சயம் பக்காவாக இருக்க வேண்டும். பாபா பரமாத்மா நமக்கு கூறுகின்றார், நாம் தாரணை செய்ய வேண்டும். பரமாத்மாவே சொல்றாரு, நாம அதை தாரணை செய்யணும். எவ்வாறு சாஸ்திரங்கள் படிக்கின்றனர் எனில் பிறகு சமஸ்காரத்தை எடுத்து செல்கின்றனர். அடுத்த பிறவியில் அதே சமஸ்காரம் வெளிப்பட்டு விடுகிறது. எப்படி சாஸ்திரங்களை படிக்கிறாங்க, நிறைய படித்து அவங்களுடைய மனதில் பதிய வச்சிடுறாங்க. அந்த ஆத்மா சரீரத்தை விட்டுடுறாங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணுவாங்க, அந்த ஆத்மாவில் அந்த பதிவு இருக்கிறதுனால சாஸ்திரங்களை பேச ஆரம்பிப்பாங்க. அதை சம்ஸ்காரம் எடுத்துட்டு போகிறாங்க இல்லையா? அடுத்த பிறவியில் அதே சமஸ்காரம் வெளிப்பட்டு விடுகிறது. சமஸ்காரம் எடுத்து வந்திருக்கின்றனர் என்றும் கூறப்படுகிறது. யார் அதிக சாஸ்திரங்களை படித்திருக்கிறார்களோ அவர்கள் அதிகாரமுடையவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றனர். ஆனால் அவர்கள் தன்னை சர்வசக்தியும் நிறைந்தவர் என்று புரிந்து கொள்ள மாட்டார். இந்த விளையாட்டு ஆகும். இதை தந்தைதான் புரிய வைக்கின்றார். ஒன்றும் புதிய விஷயமல்ல. நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இது பழைய உலகமாகும் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வது கிடையாது. நான் வந்துவிட்டேன் என்று தந்தை கூறுகின்றார். மகாபாரத யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் அஞ்ஞான இருளில் தூங்கிக் கொண்டிருக்கின்றனர். அஞ்ஞானம் என்று பக்திக்கு தான் கூறப்படுகிறது. ஞான கடலானவர் தந்தை மட்டுமே.
யார் அதிகம் பக்தி செய்கிறார்களோ அவர்கள் பக்தியின் கடல் ஆவார்கள். பக்த மாலையும் இருக்கிறதல்லவா? பக்த மாலையின் பெயர்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும். பக்த மாலை தோப்பர யுகத்திலிருந்து கலியுகம் வரை இருக்கும். குழந்தைகளுக்கு அதிக குஷி இருக்க வேண்டும். யார் முழு நாளும் சேவை செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அதிகமான குஷி இருக்கும். மாலை மிகவும் நீளமாக இருக்கும், ஆயிரக்கணக்கில் இருக்கும் என்பதை பாபா புரிய வைத்திருக்கின்றார். எங்கிருந்தெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறார்? ஏதாவது நடந்திருக்கும் அல்லவா? அதனால்தான் இவ்வளவு பெரிய மாலை உருவாகி இருக்கிறது. இப்போ பக்தியில் இவ்வளோ பெரிய மணியுடைய மாலையை வச்சு உருட்டுறாங்க அப்படின்னா அந்த மணி ஆத்மாக்கள்லாம் யார்? ஏதோ ஒரு நிகழ்வுகளை அவங்க செய்திருப்பாங்க இல்லையா? அதனுடைய நினைவு சின்னமாக தானே பக்தியில் அதை உருட்டிட்டு இருக்காங்க. சும்மா யாரும் அதை உருட்டிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையாங்கிறார் பாபா. வாயில் ராம் ராம் என்று கூறிக்கொண்டே இருக்கின்றனர். யாரை ராம் ராம் என்று கூறி நினைவு செய்கிறீர்கள் என்று கேட்க வேண்டும். நீங்கள் எந்த சத்சங்கத்திற்கும் சென்று கலந்து அவர்களோடு அமர்ந்து விட முடியும். அனுமானின் உதாரணம் இருக்கிறதல்லவா? எங்கு சத்சங்கம் நடைபெறுமோ அங்கு செருப்பு வைக்கும் இடத்தில் அமர்ந்து விடுவார். நீங்களும் வாய்ப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் அதிக சேவை செய்ய முடியும். எப்பொழுது புத்தியில் ஞான கருத்துக்கள் இருக்குமோ, ஞான போதை இருக்குமோ, அப்போதுதான் சேவையில் வெற்றி கிடைக்கும். சேவைக்கே பல யுக்திகள் உள்ளன. ராமாயணம், பாகவதம் போன்றவைகளில் பல விஷயங்கள் உள்ளன. இதன் மீது நீங்கள் பார்வை செலுத்த வேண்டும். குருட்டு நம்பிக்கையுடன் அமர்ந்து சத்சங்கம் செய்யக்கூடாது. நாம் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறோம் என்று கூறுங்கள். அந்த பக்தி முற்றிலும் தனிப்பட்டது. இந்த ஞானம் தனிப்பட்டது. ஞானம் ஒரே ஒரு ஞானேஸ்வரன் தந்தை தான் கொடுக்கின்றார். சேவை அதிகம் இருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார் என்பதை கூறுங்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரே ஒரு பகவான் ஆவார். ஆஸ்தியும் அவரிடமிருந்து தான் கிடைக்கிறது. மற்ற அனைத்தும் படைப்புகளாகும். குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் இருக்க வேண்டும். நீங்கள் ராஜ்யம் செய்ய வேண்டும் எனில் பிரஜைகளை உருவாக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்தால் கடைசி நிலை நல்ல நிலையாக ஆகிவிடும் என்ற மந்திரம் ஒன்றும் குறைந்தது கிடையாது. பாபா நினைவோட கடைசியில் பாபா சேவையிலேயே பாபா நிலையோட அந்துமதி சோகதி அப்படிங்கிற மந்திரம் சாதாரணமானது கிடையாதுங்கிறார். அதனால் அதை மனசில் வைங்க. கடைசி நிலையில் கடைசி நேரத்தில் ஒரு பாபாவுடைய நினைவோட ஆத்மா பிரியணும். அது சாதாரணமானது இல்லைங்கிறார் பாபா. நல்லது. இனிமையிலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, தந்தை கொடுத்த வசீகர மந்திரத்தை அனைவருக்கும் நினைவுபடுத்த வேண்டும். என்ன மந்திரம்? என்னை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படிங்கிற மந்திரத்தை அனைவருக்கும் நினைவுபடுத்த வேண்டும். சேவைக்கு விதவிதமான யுக்திகளை உருவாக்க வேண்டும். கூட்ட நெருக்கடியில் தனது நேரத்தை வீணாக்க கூடாது. இரண்டாவது, ஞான கருத்துக்களை புத்தியில் வைத்து ஞான போதையில் மூழ்கி இருக்க வேண்டும். அனுமானை போன்று சத்சங்கத்திற்கு சென்று அமர வேண்டும் மற்றும் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். குஷியாக இருப்பதற்கு முழு நாளும் சேவை செய்ய வேண்டும். வரதானம். நான் மற்றும் எனது இதனை பலி செய்து சம்பூர்ண மகாபலி ஆகுக. நான் மற்றும் எனது இதனை பலி செய்து சம்பூர்ண மகாபலி ஆகுக. விளக்கம். எல்லைக்குட்பட்ட எந்த மனிதர் பொருள் மீதுள்ள பற்று இதுவே எனது என்பதாகும். எனது எனும் இந்த நான் செய்தேன், நான் செய்கிறேன், இந்த நான் என்பதனை முழுமையான அர்ப்பணம் செய்வதே மகாபலி செய்வதாகும். எல்லைக்குட்பட்ட நான் நான் என்பதை சமர்ப்பணம் செய்வதே முற்றிலும் பாப்சமான ஆவதாகும். நான் செய்கிறேன் என்பது இல்லை, பாபா செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். பாபா நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த ஒரு விஷயத்திலும் நான் எனும் சொல்லுக்கு பதிலாக இயல்பாகவே சொல்லில் பாபா என்றே வர வேண்டும். நான் என்பது வரக்கூடாது. ஸ்லோகன். எண்ணமும் செயலும் சமநிலை பெறும் வண்ணம் எண்ணங்களுக்கு உறுதித்தன்மையை சேருங்கள்.
எண்ணமும் செயலும் சமநிலை பெறும் வண்ணம் எண்ணங்களுக்கு உறுதித்தன்மையை சேருங்கள். உறுதியான திட சங்கல்பம் இருக்கணும். எண்ணமும் ஒன்று போல இருக்கணும், அதே தான் நம்மளுடைய வார்த்தையும் இருக்கணும். இது ஒன்று அது ஒன்று தனியாக இருக்கக்கூடாது. எண்ணம் எப்படியோ அதே தான் வார்த்தையாக இருக்கணும். அது போல் உறுதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. இன்னைக்கு பயிற்சிக்காக பாபா சொல்கிறாரு, தனது சக்திசாலி மனதின் மூலம் சக்காஷ் கொடுப்பதற்கான சேவை செய்யுங்கள். சமயத்திற்கேற்ப இப்பொழுது மனதாலும் சொல்லாலும் இணைந்தே சேவை செய்யுங்கள். மனசா சேவையும் செய்யணும், வாச்சா சேவையும் செய்யணும். வாச்சா சேவை நம்ம செய்யும் பொழுதும் மனசிலிருந்து சக்தி அந்த ஆத்மாக்களுக்கு போயிட்டே இருக்கணும். சொல்லின் சேவை சுலபம், மனதின் சேவைக்கு கவனம் சற்று தேவை. எனவே அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் நல்ல ஆசை, நல் விருப்பம் மனதில் இருக்க வேண்டும். சொல்லில் இனிமை, திருப்தி, சகஜம் எனும் புதுமை இருந்தால் வெற்றி சுலபமாகவே கிடைத்துவிடும். நம்மளுடைய வார்த்தையில் இனிமை இருக்கணும், திருப்தி இருக்கணும், சகஜம் அப்படிங்கிறது இருக்கணும். இதெல்லாமே புதுமை. இந்த புதுமை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றியை சுலபமாக அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி.